Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. ஜோர்டான் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. பிரதமர் மோடி ஜார்டன், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். தனது அரசுமுறை பயணத்தின் ஒரு முதல் அங்கமாக ஜார்டன் நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றடைந்திருக்கிறார். ஜார்டன் நாட்டு தலைநகர் அம்மானில் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் அந்த நாட்டு அரசின் சார்பில், ராணுவத்தின் சார்பில் அணிவகுப்பு மரியாதையும் அதே போல சிவப்பு கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியை அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹாசன் அவர்களே நேரில் சென்று வரவேற்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்தியா மற்றும் ஜார்டன் இடையிலான உறவு, ராஜாங்க உறவு தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் இந்த பிரதமர் மோடியினுடைய பயணம் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது விமான நிலையத்திலிருந்து தான் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு புலம்பெயர் இந்தியர்கள் உற்சாகமான வரவேற்புகளை அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி மோடி என்கிற முழக்கங்களை எழுப்பியபடியும், பாரத் மாதா கி ஜெய் என்கிற முழக்கங்களை எழுப்பியபடியும் பிரதமர் மோடிக்கு அவர்கள் உற்சாக வரவேற்புகளை அளித்து வருகின்றனர். அங்கு தன்னை வரவேற்க திரண்டிருந்த குழந்தைகள் மத்தியில் பிரதமர் மோடி கை குலுக்கி அவர்களை வாஞ்சியோடு வரவேற்று தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்ட காட்சிகளையும் காண முடிந்தது. இந்த நிலையில் பிரதமர் மோடி தன்னுடைய இருநாள் பயணத்தின் போது அந்நாட்டினுடைய மன்னர் மற்றும் பட்டத்து இளவரசரையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த பிரதமர் மோடியினுடைய ஜார்டன் பயணம் என்பது அரபு தேசத்தில் முக்கிய நாடாக விளங்கும் ஜார்டனுடனான உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜார்டனை பொறுத்தவரை சுமார் 17,500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்கு பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். அந்த நாட்டினுடைய பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பில் மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய இந்தியர்கள் அந்த நாட்டினுடைய ஜவுளி, கட்டுமானம், உற்பத்தி ஆகிய துறைகளிலும் இந்தியர்களுடைய பங்கு என்பது மிக அளப்பரியதாக இருக்கிறது. குறிப்பாக ஜார்டன் நாட்டை பொறுத்தவரை இந்தியாவை சேர்ந்த ஜவுளி நிறுவனங்கள் சுமார் $500 மில்லியன் என்கிற அந்த அளவில் ஜவுளி உற்பத்தியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.